இப்போ இருக்க வேர்ல்டில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு சோசியல் மீடியா தான், ஃபோன் தான். ஏதாவது வேணும்னா கூட வாட்ஸ்அப்லேயோ இல்லை ட்விட்டர்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம் டெலகிராம்னு என்னென்னமோ வந்துருச்சு. இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்ஸான ஆப்பும் வந்துருச்சு. ஏதாச்சும் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வீடியோ ஏதாவது எடிட் பண்ணணும்ல இருந்துட்டு எந்தெந்த விஷயம் கற்றுக்கணும்னு சொன்னால் கூட ஒவ்வொன்றும் வந்து ஃபோன்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜியும் வந்துட்டு இன்ஃபர்மேஷன்ஸும் நமக்கு கொடுக்கக்கூடிய எல்லாமே இம்ப்ரூவைஸ் ஆயிடுச்சு. ஆனால் பட் இப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் வந்துட்டு ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷன் வச்சுருந்துருப்போம். ஆனால் இப்போ வந்துட்டு அவங்க ஒரு ஒன் லைனில் தான் வந்துட்டு இல்லை ஒன் லைன் இல்லை ஒன் வேர்டு தான் அந்த மாதிரி தான் டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கூட நம்மளால திரும்பி வந்து ஒரு ரிப்ளை வந்து திரும்பி டெக்ஸ்ட் கூட பண்ண மாட்டோம். ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஜிஃப்ல ஒரு இமேஜோ இல்லை இமேஜ் மாதிரியோ இல்லை காமெடி ட்ரோல் பண்ண மாதிரியோ இல்லை மீம்ஸ் மாதிரியோ இல்லை இமோஜி மாதிரியோ இது மாதிரி தான் நம்ம வந்துட்டு நம்மளோட என்ன மனசில் நினைக்கிறோமோ அதை ஷேர் பண்ணுமே தவிர ஒரு பேசுகிற இதுவே முடிஞ்சிருச்சு. இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் ஃபுல்லாகவே வந்து யார் கூடவும் வந்துட்டு கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுறதுக்கே விரும்புறதில்ல. நீங்கள் கொஞ்சமாச்சும் வந்து சோஷியல் மீடியாவிலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ்டையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ்டையோ இல்லை கொலீக்டையோ பேச ஆரம்பிங்க. அது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.